ஒரு காலத்துல குருகுல கல்வின்னு இருந்துச்சு. வாத்தியார் உட்கார்ந்து பாடம் நடத்துவாரு, பையங்க பூரா நின்றுகிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு வாத்தியாரெல்லாம் நின்றுகிட்டே பாடம் நடத்துறாரு, பையன் கால் மேல கால் போட்டு SMS அனுப்பிட்டு இருக்கான். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு குக்கிராமத்தில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வாரம் ஒரு தடவை தான் வாத்தியாரே வர்றாரு. நிலைமை அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆசிரியர் அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் ஒழுங்கா வர்றதில்லை. நான் வந்தாலும் சம்பளம், வரலனாலும் சம்பளம். என்னத்தை அங்கே போய் உட்காந்து என்னதான் பண்ண போகிறோம்? எப்படியும் அரசாங்கமும் நம்மளை கேள்வி கேட்கறது இல்லை. இந்த பயலுகளும் நம்ம வந்தாலும் மதிக்கிறது இல்லை, வரலனாலும் கவலைப்படுறது இல்லை. அவங்களாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. எவ்வளோ பரந்த மனம், பெரிய மனசு இல்லை, பெரிய மனசு. ஏன்னா நான் ஒரு பையனை பார்த்து சொன்னேன், என்கிட்ட படிக்கிற பையன்ட்ட, தம்பி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னே, நீ ஒன்றும் கறக்க வேண்டாம், வேலையை பாரு, பால் பவுடர் வந்துருச்சுடான்ட்டான். அப்போ ஆசிரியர் மாணவர் முரண்பாடு சரியாயிருச்சுன்னா சமுதாயத்தில் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா ஆண் பெண் ஒரு நல்ல ஆணாக நல்ல பெண்ணாக உருவாகிறது ஆசிரியர் கையில் இருக்கு. ஒரு நல்ல ஆட்சியாளன் இந்த நாட்டுக்கு கொடுக்கறது ஒரு ஆசிரியர் கையில் இருக்கு. ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குற பங்கு ஆசிரியர் கையில் இருக்கு. நான் நல்ல மனிதனா மாறணும்னு நினைக்கிற பங்கு மாணவன் கையில் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மாறிட்டா முதலாளி ஏழை போயிடும், மக்கள் அரசாங்கம் மாறிடும், அதே மாதிரி ஆண் பெண் பாகுபாடு போயிடும், எல்லாம் சரியா போயிருங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை ஆசிரியரும் மாணவனும். பள்ளிக்கூடங்கள்ல கல்வி அறைகள்ல அந்த பள்ளியறைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறிடுச்சுன்னா என்ன மாற மாட்டேங்குது. அதுதான் விஷயம். நிலைமை அவ்வளவு மாறி போச்சு. இந்த மாறுபாடு மாறிவிட்டதுன்னு சொன்னா மாணவனும் ஆசிரியரும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அவர்கள் உருவாக்குகிற சமுதாயம் வல்லரசு சமுதாயமா அமையும். அதுதான் பேச வந்திருக்கேன். மக்களே அரசாங்கம், மக்களுக்காக அரசாங்கம். மக்களுக்கும் அரசாங்கக்கும் இருக்கின்ற இடைவெளி, மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்ற முரண்பாடு உடனடியாக களையப்பட வேண்டும். நான் டீ குடிக்க போனேன் சார். சரி. அங்கே இளைஞர்கள் ஒரு கையில் டீ, இன்னொரு கையில் சிகரெட், குப்பு குப்புன்னு முகத்திலே ஊதுறா சார். உங்க முகத்தில்? ஆமாம் சார். என்னையா அரசாங்கம் ஒரு அருமையான ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. புகைப்பிடிக்கக்கூடாது, பொது இடங்களில் புகையை விற்கக்கூடாது, பான்பராக்கு விற்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு அருமையான சட்டம் போட்டிருக்கிறாங்க. சட்டம் தானே போட்டிருக்காங்க, விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல. விற்கவே கூடாதுன்னு சட்டம் போடணுமையா? முதல்ல புகைப்பதனால கேன்சர் வருது, இதனால லட்சாதி லட்சம் பேர் வந்து மாண்டு போறாங்க. சட்டம் என்பது ஒரு ஒழுக்கம் தானையா? கண்டிப்பா. சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் தான் இந்த சட்டம். ஆனால் இந்த முரண்பாடான மக்கள் அதை வந்து கேட்பது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை முரண்பாடாக்கி கொண்டார். டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போடணும், டூ வீலரில் ஓட்டிக்கிட்டே செல்போனில் பேசக்கூடாது, சாலை பாதுகாப்பு விதிகளை எல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. ஆனால் எந்த மக்கள் அதை பின்பற்றுறான்? குறிப்பாக நான் இளைஞர்களை தான் நான் சொல்கிறேன். மொத்த சாவுகளை இந்த விபத்துகளினால் ஏற்படுகின்ற சாவு தான் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு புள்ளி விவரம் சொல்லுது, 65 வயது ஒரு மனிதனுக்கு வந்து சராசரியான வயது. 70 வயதில் 80 வயதில் 90 வயதில் இறக்க வேண்டியவன் இன்றைக்கு 20 வயதில் 25 வயதில் 30 வயதில் இறக்க. அதனால் அவன் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பமே இன்னைக்கு வந்து நடுத்தருவில் நிற்குது. இப்படி இளைஞர்களுடைய சமுதாயம் இன்னைக்கு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற அரசாங்கம் ஒரு நல்ல சட்டங்களையும் திட்டங்களையும் எல்லாம் போடுகிறது. இந்த முரண்பாடான மக்கள் தான் அதை கடைபிடிக்கவில்லை என்பதை நான் வாதமாக